வணக்கம். நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் வயர் தமிழ் யூடியூப் சேனலின் எடிட்டர், அரசியல் விமர்சகர் லெலின் துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ அரசியல் அராஜகம்னு சொல்லிட்டு அவங்க எதை சொல்றாங்க, இப்போ நீதி வெல்லட்டும் சொல்றாங்கன்னா அப்போ அவங்க பேசுனது அவங்க தரப்புல வந்து சரிங்கிறாங்களா? அப்போ கஸ்தூரி இல்லைங்க, அவங்க ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சாதிய ஆதிக்க மனோபாவத்தில் இருந்தவர். நீங்கள் ஒவ்வொரு இடத்துல பேசும்போதும் சாதிய வன்மத்தை நம்ம அவங்க முகத்தில் வந்து பார்க்க முடியும். இப்போ எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த டிபேட்ல கூட வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, எங்க வேலை வந்து லஞ்சம்லாம் வாங்கிறது கிடையாது, ஊழல்லாம் பண்றது இல்லை, அந்த மாதிரி சொல்லி தான் அந்த டிபேட்டை கூட முடியுது. ஏன்னா நான் கேட்டேன்னா நல்லா அசிங்கமாக கேட்டுருவேன். வெள்ளைக்காரங்கிட்ட எப்படி இவங்க காலை நக்கி அதிகாரத்தை பிடிச்சாங்கன்னு தெரியும்ல. நம்மலாம் இங்கே போராடிட்டு இருக்கிற நேரத்தில், சுதந்திரத்துக்காக போராடி கொண்டு இருக்கும்போது எத்தனை பேரை காட்டி கொடுத்தார்கள் என்ற வரலாறு இருக்கிறது இல்லையா? சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறது. சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காதீர்கள். சாவர்கர் எழுதி கொடுத்துருக்காரு கடிதம். ஐயா, நான் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக எந்த சேட்டையும் செய்ய மாட்டேன், சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்க மாட்டேன், சூஸ்வான்னு நான் உங்களுடைய கொத்தடிமையாக இருப்பேன்னு எழுதி கொடுத்துட்டு தானே வந்தார். ஏங்க, நீங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த பார்ப்பனர்களுக்கு அப்போ இருந்தே ஒரு கைபர் கால்வாயில் வழியாக வந்ததுனாலவோ என்னவோ, இந்த நாடு அவர்களுக்கு சொந்தமில்லை என்கின்றதற்காகவோ என்னவோ தெரியலை, நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நம்மளை இன்னைக்கு வந்து ஆடு மாடு மேய்க்க வச்சிட்டாங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நாட்டை ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், பாலஸ்தீனத்தை போல, இஸ்ரேலை போல நம்ம வந்து விரட்டி அடிக்கல. அவங்கள, யூதர்களை நம்ம விரட்டி அடிக்கவில்லை, பார்ப்பனர்களை நம்ம விரட்டி அடிக்கவில்லை இல்லையா? விரட்டி அடித்தோமா? இல்லை. வாருங்கள் அப்படின்ட்டு அணைச்சிக்கிட்டோம். அரசாங்கத்தில் பங்கு, எல்லாத்துலேயுமே நம்ம பங்கு கொடுத்து இன்றைக்கி அவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தப்பு கிடையாது. இந்த இந்தியா எல்லோருக்குமானது, வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற சித்தாந்தத்தினுடையது, டைவர்சிட்டி இன் யூனிட்டி என்கின்ற அந்த கோட்பாட்டை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன். பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏன் இன்னமும் இவர்களுக்கு சாதிய புத்தி வந்துக்கிட்டே இருக்கு? என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஏன் வருது? இவா வீட்டில் இருக்கிறவாள்லாம் இன்னைக்கு யாராச்சும் பிச்சை எடுக்கிறாளா? யாராச்சும் சாக்கடை அள்ளி கொண்டிருக்கிறார்களா? மலக்குழியில் விழுந்து முழுகி சாகிறார்களா? செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருக்கிறார்களா? இல்லை. கௌரவமான தொழிலில் மணியாற்றுறது, கௌரவமான தொழில் மணியாற்றுறது, தட்டை எடுத்துக்கொண்டு சாமிக்கு சேவகம் செய்து கொண்டிருப்பது, மீடியேட்டராக வேலை செய்து கொண்டிருப்பது, கலெக்டராக இருப்பது, நீதி அரசர்களாக இருப்பது, ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக இருப்பது, இது போல ஒரு கௌரவமான வேலையில் இருக்கிறான். அன்று ஒடுக்கப்பட்டு இன்று வரையிலும் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோமே. ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னால் இன்னும் அவருடைய நாற்காலியில் போயிட்டு அமர முடியவில்லை. அதற்கான காரணம் யாரு? நாங்களாம் வன்முறை பண்றதில்ல, நீங்களாம் வன்முறை பண்ணித்தான் இந்த மாதிரியான விஷயம். இதுக்கு யார் காரணம்? வன்முறை செய்யறது ரெண்டாவது இருக்கட்டும், கொலை பண்றவனை விட கொலை பையனை சொல்றான் பாருங்க, அவன் தான் மோசமானவன். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? தூண்டி விடுறவன் தான் மோசமானவன். ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய நாற்காலியில் அமர முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? கீழ் சாதியை சேர்ந்தவர். சரிதானே? அந்த கீழ் சாதி மேல் சாதி என்கின்ற அந்த கட்டமைப்பை உருவாக்கியது யாரு? யார் உருவாக்கினா? பாப்பான் தானே உருவாக்கினா. அப்ப இன்னும் இதுதானே சாதி புத்தி. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு எது வலிக்குது? இவங்க கோட்டாவை கொண்டு வந்து கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க, இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து விட்டார்கள், அந்த இடஒதுக்கீட்டின் பால் இவர்கள் மேலே எழுந்து விட்டார்கள். 80களுக்கு முன்னாடி 60களுக்கு முன்னாடி யாருங்க அதிகமாக அரசு உத்தியோகத்தில் இருந்தா? எல்லாம் நன்னா ரத்தலையை போட்டு மாமா வாங்கோ அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறவா தானே. அம்பேத்கர் ஏன் ஒடுக்கப்பட்டார், நசுக்கப்பட்டார்? வெளிநாடுகளில் சென்று பட்டப்படிப்பெல்லாம் படித்துவிட்டு இந்தியா திரும்பும் போது இந்தியாவில் அவருக்கு நடந்தது என்ன? யார் ஒடுக்குனா? இவங்க சொல்ற எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்சியா ஒடுக்குனா? யார் ஒடுக்கணா? அவா ஒடுக்கணா? தண்ணி குடிக்கப்படாது, நீ தண்ணி பிடிக்க கூடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பிறகு
சார் சாதி ரீதியான பார்வை கஸ்தூரி அவரை போன்ற ஆட்களுக்கு இன்னும் நீடித்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு பகுத்தறிவு இருக்குது, பகுத்தறிவு தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு மக்கள், நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி? இன்னைக்கு கஸ்தூரி எடுத்து அப்படியே கொந்தளிக்கிறாங்களா? அவங்க அரஸ்ட் எடுத்து 7 பேர் தான் உள்ள போக முடியும், 8 பேர் தான் உள்ள போக முடிஞ்சு. கொந்தளிக்கிறாங்களாங்க தமிழ் சமூகம். கைது செய்து விட்டார்கள், ஆன்னு பேசுறாங்களா? அர்ஜுன் அது யாரு, நம்ம செந்தில் பாலாஜி கூட கொந்தளிச்சாங்க. வன்முறை வேணும்ட்டு அரசாங்கத்தை நசுக்கி பார்க்கணும், பிசுக்கி பார்க்கணும் அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜியை கைது பண்ணிட்டாங்கன்னு ஒரு இது இருந்துச்சு, ஒரு டாக்கிங் ஸ்பேஸ் உருவாச்சு. வெகுஜன மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். கஸ்தூரிக்காக யார் பேசினா? யார் பேசினா? நம்ம மாமா ஹெச் ராஜா பேசினா, அப்புறம் எங்க அக்கா வானதி சீனிவாசன் பேசினாங்க, அப்புறம் எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் காலையில் இறங்கி 8 பேரோட போராட்டம் நடத்தினாரு. இதை தாண்டி யார் பேசினா? ஏன் தெரியுமா பேசவில்லை? தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகம், பகுத்தறிவு கொண்ட சமூகம், நன்கு கல்வி அறிவு பெற்ற சமூகம். எனவே தான் ஒடுக்குமுறையையும் பிரிவினைவாதத்தையும் பேசக்கூடிய எவருக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அரெஸ்ட் ஆகட்டும். ஆனா அதுலயும் பெரிய வன்மம் பாருங்க. எச் ராஜாவுக்கு கையை உடைக்க கூடாது. அதாவது எப்படின்னா, சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு மொறை அப்படின்னு வாங்கி தெரியுமா, அடிக்காத அடிக்காதன்னா அடி அடின்னு சொன்னாங்க. அதை போல அடிக்காதுன்னு சொல்லி கஸ்தூரி மாமிக்கு அடி வாங்கி கொடுக்க நினைக்கல சார். தமிழ் சமூகத்தில் யாரு சாதியவாதம் பேசினாலும், பிரிவினைவாதம் பேசினாலும், மத இனவாதத்தை பேசினாலும் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன் நீ தமிழர், தெலுங்கர், கன்னடியன், மலையாளி என்று பிரித்து ஆளும் சூழ்ச்சியை செய்தாலுமே கூட எடுபடாது. அதனாலதான் சீமான் பேசுறதுக்கு எவனும் பெருசா ரியாக்டே பண்ணல. அவன் அப்படிதான்டா பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ கஸ்தூரி அவர்கள் கைதுக்கு பிறகும் சரி, கைதாக போறாங்க, தலைமறைவா இருக்காங்கன்னும் போது வந்து சீமானிடம் வந்து நிறைய பத்திரிகையாளர் வந்து கேள்வியில எழுப்பியிருந்தாங்க கஸ்தூரி அவர்களுடைய இந்த பேச்சு குறித்து. இப்போ கைதுக்கு பிறகு வந்து இந்த கைது வந்து தேவையற்றது, அவங்க என்ன அவ்வளோ கொலை குத்தமா பண்ணிட்டாங்க, இங்கே கொலை பண்ணவன் கொள்ளடிச்சவன்லாம் வெளியே சுத்திக்கிட்டு தான் இருக்கான், ஆனால் அவங்களுக்கு வந்து கைதெல்லாம் தேவையற்றதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. சீமானே சொல்லிட்டாரா? சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. சீமானே சொல்லிட்டாரா? இல்லையே. இல்லைங்க, கொள்ளையடிச்சவன் நீங்க இல்லைங்க, அதனால சொல்றேங்க. இல்லை அவரெல்லாம் சொல்ல, அவர் மற்றவங்களை சொல்றாரு. ஓ, இப்போ திமுக காரங்களை சொல்றாரு, அதிமுக காரங்களை சொல்லல, திமுக காரங்களை மட்டும் சொல்றாரு. அப்படிதானே? அவர் பொதுவாக சொல்றாரு, கொலை பண்ணவங்க அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. நான் ஏதோ சீமானை தான் நினைச்சுக்கிட்டாரோ, அவர் கட்சியில் இருக்கிறவங்கள தான் நினைச்சுக்கிட்டாரோ. ஏன்னா அவங்க போட்டிருக்க ஷூ என்ன, ஜெட்டி என்ன, ஜெட்டி கூட நல்லா காஸ்ட்லியாக தான் போடுறாங்களாம். எனக்கு தெரியல. அதாவது ஈழத்தில் போர் நடந்து கொண்டு இருக்கும் போது 10க்கு 10 ரூம்ல அக்கா விஜயலட்சுமியோட போர் செஞ்சுட்டு இருந்த நபருக்கு எப்படா இவ்வளவு சொத்துன்னும் போது வியந்து பார்க்க வேண்டியது, ஆஹா அப்படின்னு பார்க்க வேண்டியது. அது என்ன, இது உதயநிதி கிடையாது, திரள்நிதி திரட்டுறாராம் வருஷம். எப்படி கஸ்தூரியோ அதே சித்தாந்தத்தை உடையவர் தான் சைமன் செபஸ்டியன். எப்படி மதத்தை வைத்து, மதத்திற்குள் இருக்கக்கூடிய சாதிகளை வைத்து, சாதியை வைத்து பிளவுவாதத்தை நடத்துவது அப்படின்ற ஒரு யுக்தியை பார்ப்பனியம் பிடித்து கொண்டிருக்கிறதோ, அதாவது கஸ்தூரி மாமியினுடைய ஐடியாலஜி, சோசியல் ஆக்டிவிஸ்ட் கஸ்தூரி மாமியினுடைய ஐடியாலஜியும், தமிழர்களுக்காக, தமிழர் நலனுக்காக, ஈழத்திற்காக பேசக்கூடிய அதே சீமானுடைய நிலைப்பாடும் அப்படிதான். நம்ம திராவிடம்னு சொன்னா அவருக்கு உடனே கோபம் வந்துடும். வாட் இஸ் திஸ்? நீ அவர் பேசுறாரு அதுல என்ன நீங்க இவ்வளவு நாள் தமிழனை திராவிடன் பேசல, எங்களுக்கு எவ்வளவு மனம், எங்களுக்கு எவ்வளவு குத்தி இருக்க உட்கார்ற இடத்துல அப்படின்னு பேசுறாரு. யாரு? சைமன் செபாஸ்டியன் பேசிக்கிறார். இதுக்கு எப்போ இது தமிழ்நாடு அப்படின்னு எப்போ வந்துச்சு? மலையாளம் எந்த மொழியில இருந்து பிரிஞ்சு போச்சு? கன்னடம் எந்த மொழியில இருந்து பிரிஞ்சு போச்சு? தெலுங்கு எந்த மொழியில இருந்து பிரிஞ்சு போச்சு? சான்ஸ்கிரிட்ல இருந்தா இல்ல, எங்க இருந்து? தமிழ்ல இருந்து, தமிழ் மொழியிலிருந்து. எனவே இது திராவிட குடும்பம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஆனா நீ என்ன நினைக்கிற? தெலுங்கு ஆளக்கூடாதுன்னு சொல்லி, மலையாளி ஆளக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கப்பை கொண்டு போய் கக்கா போற இடத்துல கொண்டு போய் வச்சு அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி நோ இஸ் நாட் தமிழன் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற உன் பையன் யாரு? சரி, அக்கா விஜயலட்சுமி யாரு? தமிழச்சி தான் அவங்க. அப்படியா? அப்ப எங்க அக்கா கயல்விழி தெலுங்கு. பையன் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கிறார்கள்.
பல மலையாளிஸை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. மலையாளிஸ் தமிழ்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கன்னடியன்ஸ் இருக்காங்க, இங்கே வராங்க, இந்தியாவில் இருக்காங்க. எல்லா மொழிக்காரர்களும் மொழி குடும்பங்களும் இங்கே இருக்கிறது. ஏன்னால் வேற்றுமையில் ஒற்றுமை தானே, எல்லாமே இருக்குது. எல்லாம் கலப்பு திருமணமாக ஆயிக்குது. இப்போ இந்த பையனை எந்த கேட்டகரியில் பிரிப்பீங்க? தெரியல, சொல்றேன், நீங்களே சொல்லுங்க. எனக்கும் தெரியல. அசியமா தான் மலர் டெஸ்ட் எடுத்து சொல்லணும். தெலுங்கு இது வந்து வருதா இல்லை தமிழ் டிஎன்ஏ வந்து வருதா அப்படின்றத சொல்லணும். ரெண்டுமே கலந்தானங்க இருக்கும். இங்கே மலத்தை வைத்து மலம்ன்ற பாருங்க, இனத்தை வைத்து மொழியை வைத்து அரசியல் செய்வதும் பார்ப்பனியத்தை வைத்து அரசியல் செய்வதும் இரண்டும் ஒன்றுதான். எனவே ஆதரவாக பேசுகிறார். நாளைக்கு கஸ்தூரிக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் நாளைக்கு நம்ம தம்பிகளுக்கு நடந்துருச்சுன்னா ஏற்கனவே நம்ம தம்பிகளாக இருக்க மாட்டேங்கிறாங்க கூட. வெளியில் கட்சி தொடங்குறதுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இப்போ டிவி கேட்கும் பாஞ்சி எப்படா இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம தம்பிகள் யாராச்சும் ஒருத்தர் மேடையில் திரள் நிதியை திரட்டணுன்றதுக்காக ஆவேசமாக பேசிட்டான் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணும்? அவன் மீது எப்படி கஸ்தூரிக்கு வழக்கு போட்டுச்சோ அதே போல் வழக்கு போடும். அப்புறம் வழக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கணும். தம்பிங்கெல்லாம் பயந்து போயிடுவாங்க. ஏற்கனவே அப்ரண்டிஸுகளாக தான் இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியாது அப்ரண்டிஸுகளாக தான் இருக்கிறாங்க. சாட்டை துரைமுருகனை போல தந்திரமாக வந்து இருந்துக்க தெரில. மற்றவங்களாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆட்கள் தான். அவங்களாம் பயந்து போயிட்டாங்கன்னா கட்சி நடத்த முடியாது. ஏற்கனவே கட்சி நடத்த முடியல. விஜய்க்கு என்னுடைய மாநாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும்ல. இப்போ இந்த பேச்சில் வந்து ஆதரவு தெரிவிக்கல. அவர் எங்க ஆதரவு தெரிவிச்சாரு? சீமானோ விடுதலை செய் சொன்னாரா? அவங்க பேசியது சரிதான், நியாயம்தான் என்று பேசினாரா? இல்ல இல்ல. அவர் தரப்பு கருத்தை பேசிக்கிட்டாரு. எங்களை நீ திராவிடன் சொல்றிய, எனக்கு உட்கார இடத்துல குத்தாதா அப்படின்னு கேட்காரு. ஆமா, அந்த அக்கா பேச நியாயம்னு சொன்னாரா? அவருக்கே தெரியுங்க. அது தேவையற்றதுன்றாரு. தேவையற்றது. ஆமா ஆமா உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் அப்படியே போய்க்கிறார். அவருடைய அஜெண்டாவை பாலிசி. ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனால் சீமானுடைய டாக்டிக்ஸை தான் கஸ்தூரி மாமி வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. எப்படி அதை ஒழுங்காக கன்வே பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து தெரியல, அதனால மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் சீமான் சொல்கிறதெல்லாம் வச்சு அரசியல்லாம் பண்ண முடியும். இனி வந்து சீமான் வந்து வாடகைக்கு விற்று தான் பிழைக்கணும். எப்படி சவுக்கு சங்கர் வாயை விற்று பொழைச்சாரோ அதே போல் மைக்கெல்லாம் வரும், அதை வச்சு பொழைச்சிக்கிட வேண்டிதான். எவன் வேணாலும் மைக்கை நீட்டும், அண்ணன் பேசுவார். மைக்கை நீட்டினா அண்ணான்னு பேசுவார், அவ்வளவுதான். ஆனால் வந்து அவங்க தலைமறைவாக இருக்கிறாங்க கஸ்தூரி அப்படின்னு சொல்லும்போதே சீமான் தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு, அவங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. நாங்கள் தலைமறைவாக தாங்க இருந்தாங்க, அதனால தாங்க போலீஸ் வந்து என்ன பண்ணுது, லொக்கேஷன் ட்ராக் பண்ணுது. லொக்கேஷன் ட்ராக் பண்ணி தான் பிடிக்கிறாங்க. அதுலேயே என்னன்னா நிறைய முறை ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டுருக்காங்க. அப்போ தலைமறைவு தானே. தைரியமான ஆளாக இருந்தால் போலீஸ் கால் பண்ணும்போது அட்டன் பண்ணி தான் வராங்க. என்ன உங்களுக்குலாம் பயந்துருவானா? நான்லாம் யார் தெரியுமா? பார்ப்பான் பிராமின் நாளாம். எனக்குலாம் மூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி நானே வந்து சந்திக்கிறேன்னு வந்திருக்கணும்ல. நீதிமன்றத்துக்கு ஏபி எடுக்க போகும்போது வெளிப்படையாக போயிருக்கணும்ல. எதுக்கு புர்கா போட்டுக்கிட்டு வரணும்? அப்போ அதுக்கு பேர் என்னதுங்க? அதுக்கு பேர் பயப்படுறதுன்னா என்ன? தலைமறைவாகிறது தான் அர்த்தம். போலீஸே வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு வரும்போது நான் வந்து என்கிட்ட குழந்தை இருக்கு அப்படின்றாங்க கஸ்தூரி மாமி. ஏம்மா உனக்கு தான் கல்யாணமே ஆகலையாம்மா, எப்படிம்மா குழந்தை? அப்போ தாயம்மா எப்படி தாயம்மா உங்களுக்கு குழந்தைன்னு கேட்கணும்ல. போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்களா? அதனால தான் போலீஸ் சொல்கிறாங்க. வீடியோ ஆரம்பத்துலேருந்து வீட்டுக்குள்ளே நுழையிறதுல இருந்து மேலே போகிறது வர்றது அரெஸ்ட் பண்ணுறது வரைக்கும் கேமரா ஆன்லேயே இருந்திருக்கு. போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, ஆமாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு. அப்போது எந்த அளவுக்கு அவர்கள் பொய் பேசக்கூடியவர்கள் என்று பாருங்கள். திசை திருப்பி விடுவார்கள். கையை பிடிச்சிட்டான், காலை பிடிச்சிட்டான், அதை பிடிச்சிட்டான், இதை பிடிச்சான்னு பேசிடுவாங்கன்னு பயந்து போய் போலீஸ் அந்த வேலையை பார்த்துருக்கு. பெண்காவலர்களே அமைச்சிருக்கிறாங்க. புரியுதா? அப்போ அந்த அளவுக்கு ஆபத்தானவர்கள் அவர்கள். ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்க வந்து நிறைவேற்றிப்பாங்க. சீமான் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. சீமானே வந்து நீங்கள் இவர்கள் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். ஆனால் இது வேற கலரு, இது வேற கலரு. இவர் கருப்பு, அது சிவப்பு, அவ்வளவுதான். அதுக்காக ரேசிசம்னு நினைக்காதீங்க. இரண்டும் ஒன்றுதான். ஆனால் வெவ்வேறு துருவங்களில் நின்று கொண்டு ஒரே விஷயத்திற்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பொருள். இப்போ கஸ்தூரி அவருடைய இந்த கைது, இந்த வழக்குங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கு கருத்து கொடுக்கிறார். நன்றி.